ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய ஸ்ரீ குரவே நமஹ. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் அறிந்து பாரில் பொய்யில்லை கண்ட ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பெச்சராகவே கேதவே நமோ நமக. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்றைய தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகக்கூடிய நேரடி ஒளிபரப்பு. உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் சந்தேகங்களாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த லைவ் நம்பர் மேலே போட்டுக்கிறதுல கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேர்கள் தொடர்பு கொள்வதற்கு முன்னதாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மகா சிவராத்திரி. இப்போ மகா சிவராத்திரி மாதம் மாதம் ஒரு சிவராத்திரி வரும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி உண்டு. அதில் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் மகா சிவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐயாட்ட பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த ஒரு பிரபல ஜோதிடர், திருநெல்வேலி சீன் கிராமத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க ஐயா. சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மாசி மாச சிவராத்திரி எப்படி கணக்கு இடப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, திரையோதசி முடிஞ்சு சதுர்தசி பௌர்ணமிக்கு அப்புறம் திரையோதசி சதுர்தசி வரக்கூடிய காலம் என்னது? மகா சிவராத்திரி மாசி மாதம். அந்த சூரியன் எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா மாசி மாசம் கும்பத்திலையும், அதே மாதிரி சந்திரனும் கிட்டத்தட்ட அதோட சேர்ந்துடும். மறுநாளுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை வந்துடும் சில டைம்ல. இதுதான் மகா சிவராத்திரி. அப்போ சூரியனும் சந்திரனும் பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு காலம். கிட்டத்தட்ட இது கிரகண காலம் மாதிரி. எப்படி கிரகண காலத்துல தெய்வ வழிபாடுகள் செஞ்சால், மந்திரங்கள் ஜபிச்சா, மந்திரங்கள் சொன்னால், வேத பாராயணம் பண்ணா எவ்வளவுக்கு அளவு பல பலன்கள், லட்சம் மடங்கு பலன் இருக்கோ, அதே மாதிரி இந்த சிவராத்திரி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மந்திர வழிபாடு, பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கூடிய நமசிவாய மந்திரம், சிவாய மந்திரம், 5 எழுத்து மந்திரம். அதான் மந்திரங்களே எல்லா மந்திரங்களை விட 5 எழுத்து மந்திரமான நமசிவாய மந்திரத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. இது நிறைய மகான்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய நமசிவாய மந்திரத்தை சிவராத்திரி அன்னைக்கு கோயில்ல இருந்தோ, வீட்டில் பூஜை ரூம்ல இருந்தோ, வீட்டில் இருந்தோ ஒரு தரம் சொன்னால் லட்சம் தரம் சொல்லப்படலாம். எப்படி கிரகண காலத்துல புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து சூரியனும் சந்திரனும் பூமிக்கு அருகே வருதோ, அதே பலன் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கே ஓபன் பிளேஸ்ல, அதாவது வான்வெளி தெரியக்கூடிய இடத்துல அப்படி நிப்பாட்டி வச்சா நைட்டு 12 மணிக்கு கரெக்டா நிற்கும். அது அந்த ஈர்ப்புடைய பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை நம்ம அறிஞ்சிக்கலாம். மற்ற நேரம்லாம் கீழே விழுந்துடும், கரெக்டா நிற்கும். அது ஒரு 10 நிமிஷம் நிற்கும், சில நேரங்களில் 30 நிமிடம் அந்த மாதிரி நிற்கும். அது சிவராத்திரியினுடைய அந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய பலன். அப்ப புவியீர்ப்பு சக்தி நமக்கு பூமிக்கு அருகில் அதிகமாக சிறப்பாக இருக்கும் போது நம்மளுடைய பிரார்த்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக நிறைவடையும். அதே மாதிரி தெய்வங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உடனடியாக கேட்டோன்னா வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான். சிவனை எல்லாருமே கும்பிட்டுருக்காங்க. வரலாறு பார்த்தீங்கன்னா பாவத்தை பொசுக்கக்கூடியது சிவன். அனைத்து பாவத்தையும் பொசுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான். சிவனுக்கு ரூபம் கிடையாது, லிங்க வழிபாடு தான். இந்த லிங்கம் மண்ணில் செய்யலாம், அரிசிமாவில் செய்யலாம், பாடலிங்கம்னு ஒன்று இருக்கு, ஸ்படிகத்தில் செய்யலாம். பலவிதமான லிங்கங்கள் செஞ்சு வழிபாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ லிங்க ஸ்வரூபம் தான் சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு என்ன சிவனாலயத்துக்கு போனால் எந்த தெய்வத்தை வணங்குன்னு கேட்டால், இரவு 12 மணிக்கு கரெக்டா 12 மணிக்கு பெரிய பெரிய சிவனாலயத்துல இந்த கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவர்னு இருப்பான். இந்த லிங்கத்துல இப்படி இருக்கும். லிங்கத்துல இந்த யோனி வடிவத்துல இருந்து அந்த யோனிக்குள்ளாக சிவனுடைய உருவார். அது பேர் லிங்கோத்பவர். அந்த லிங்கோத்பவர் வழிபாடு
அன்றைய தினம் 12 மணிக்கு உச்சி பொழுது நள்ளிரவில் நட்டிரவு பயிராலும் தில்லையில் கூத்துனேன்னு சொன்ன மாதிரி நள்ளிரவு தான் நடனம் ஆடக்கூடியவன் யாரு? சிவன். அப்ப அந்த 12 மணிக்கு லிங்கோத்பவர் வழிபாடு பண்ணா நினைச்ச காரியம் நிறைவேறும். இப்போ வந்து சாதாரணமா பார்த்தீங்கன்னா மற்ற நாளுக்கு நம்ம வந்து இரவு 12 மணிக்கு கோயில் திறந்திருக்காது, வழிபாடு செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவர் வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு சிறப்பான பலன். அதுவே விரதங்கள் வந்து சிவராத்திரி விரதங்கள் அவங்களுடைய சக்திக்கு தக்கன உடல் நலத்துக்கு தக்கன விரதங்கள் இருக்கலாம். சிவராத்திரி சிறு நேரம் பொதுவாக காலையில இருந்து மறுநாள் காலம்புற வரை விரதம் இருக்கிறது நல்லது. முடியாதவங்க வந்து சிவராத்திரி தானே நைட்டு சாயங்காலத்துக்கு மேல விரதத்தை ஆரம்பிக்கலாம். சாயங்காலத்து மறுநாள் காலம்புற வரை பொதுவாக மந்திரம், அதாவது மந்திரங்கள் தான் முக்கியம், மந்திர ஜபம் தான் முக்கியம். நீங்க விரதம் சாப்பிட்றீங்க சாப்பிட விரதம் இருந்தால் நல்லது, உடல் நலத்துக்கு மனத்துக்கு நல்லது. முடியாத ஆளுகள் வந்து நமச்சிவாய மந்திரத்தை ஜபம் பண்றதே ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நடராஜ 10 ஸ்லோகம் படிக்கலாம், சிவபுராணம் படிக்கலாம். அதான் அதிகமான பலன்கள் தரக்கூடியது. தெய்வீக சக்தி அதிகமான ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நமக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த சிவராத்திரி அன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான் நிறைய கிராம கோயில்கள், காட்டு கோயில்கள் இருப்பாங்க. அதாவது குலதெய்வ கோயில், சாஸ்தா கோயில், சுடல கோயில், மாட கோயில், 27 கோயில்கள், 27 தெய்வங்கள் இருக்கக்கூடிய தேவாதிகள் இருக்கக்கூடிய பரிவார தேவர்களுடைய தெய்வங்கள்லாம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வழிபாடு பண்ணிடுவாங்க. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் முழிச்சிருந்து பூஜை பண்ணி பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைச்சு வழிபாடு உண்டு. அப்ப இந்த ஒரு நாள், இந்த சிவராத்திரி ஒரு நாள் கொடுக்கக்கூடிய பூஜை பலனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு செஞ்ச மாதிரி ஒரு ஐதீகமா இருக்கு. காட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எவ்வளவு குக்கிராமமா இருந்தா கூட அன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை வச்சிருவாங்க. அது சிவராத்திரி பூஜை. சிவன் அம்சம் தானே. சுடலை வந்து யாரு? சிவனுடைய ரூபம், சிவன் அம்சம் தான். பூத கணங்கள் தான் யாரு? சுடலை மற்றும் மாட தேவதைகள். ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு எல்லா ஆலயங்களிலும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடக்கும். தென் தமிழகத்தில் அதிகமாகவே நடக்கும். அதாவது சிவராத்திரியோட பலன்கள் வந்து முழுமையா அடையறதுக்கு வந்து விரதம் இல்லைன்னா அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஜபம். இது நிறைய நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இதிகாச காரண புராண கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி வழிபாடு சரி, எந்த லிங்க வழிபாடு செய்யலாம். நம்ம வந்து மனசுலேயே கோயில் கட்டி மனசுலேயே சிவலிங்கமா நினைச்சு கூட இன்னைக்கு வழிபாடு பண்ணலாம். அது சிவராத்திரி விசேஷம். ஆனால் எல்லாத்தையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்னைக்கு வருதுன்னு காட்டக்கூடிய என்னென்ன ஜோதிடம் தான். அது ஜோதிட சாஸ்திரம். அதனால ஜோதிடத்தை வந்து வேதத்தினுடைய கண்ணுன்னு வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சிவன் வழிபாடு பார்க்கும்போது இப்போ அறப்பிரதட்சணம் ஒவ்வொரு சாமிக்கும் போன நிகழ்ச்சியில சொன்ன ஒவ்வொரு சுத்துமாக சிவராத்திரி சிவனுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரை சுத்து தான். இந்த கொடிமரத்துலேருந்து போய் அப்படியே சுற்றி வந்து அந்த மூலஸ்தானத்துடைய பின்பக்கம் வர போய் அப்படியே கொண்டு திருப்பி இப்படியே வந்துடும். சிவனுடைய வழிபாடு அப்படி செஞ்சாதான் பலன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அந்த மாதிரி சிவன் வந்து அபிஷேக பிரியன்னு பேர். சிவனுக்கு வந்து என்ன அஞ்சு காலம் சொல்றாங்களே, அந்த 5 காலங்களும் வந்து அபிஷேகம் சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு ஜாமும் பாங்க அந்த 5 கால பூஜைகளும், பகல்ல 5 காலமும் இரவு 5 காலம், பஞ்ச பூதங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 காலங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் நடக்கும். சிவன் வந்து அபிஷேக பிரியன், பெருமாள் வந்து அலங்கார பிரியன்னு சொல்லுவாங்க. அந்த சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண அவனுடைய மனம் குழுந்து நமக்கு வந்து கேட்ட வரத்தை தரக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான் தான். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. பால் அபிஷேகத்துக்கு ஒரு பலன், கரும்புச்சாறு அபிஷேகம், அதுமாதிரி தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், எல்லாத்தோட ரொம்ப நல்லது சாஸ்திரம் வந்து நல்ல சுத்தமான நீர் அபிஷேகத்துக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்கு. இதுதான் தர்மசாஸ்திரம் இல்லையா? இந்த மாதிரி அதே மாதிரியா மாசம் சிவராத்திரி இருக்கு நமக்கு. ஆமா, மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை மட்டும் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம். இந்த மாச சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன வேறுபாடு, அதனுடைய வித்தியாசம்? மகா சிவராத்திரி தான் வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். அந்த மாசி மாசத்துல இருந்தா கணக்கு பண்ணிட்டே வர்றாங்க. இந்த கலியுக காலம் ஆரம்பிச்சதுல இருந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாச கணக்கு அது ஒரு சாஸ்திர சம்பிரதாயமா அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு படர்மம். கும்பத்துல சூரியன் இருக்கக்கூடிய மாசம். கும்பத்துல சூரியன், சனியினுடைய மூலத்திரிகோண வீடு, மூலத்திரிகோண வீடு. அதே மாதிரி சூரியனுக்கு 7வது ராசி வீடு. அதனால அது மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரியினுடைய வழிபாடுகள், 5 கால பூஜைகள், வீட்டில் பூஜை இருக்கிறவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்க, மந்திர ஜபங்கள் பண்ணக்கூடியவங்க. மாசி மாசம் சிவராத்திரி வர்றதுக்கு எனக்கு புராண இதிகாச கதைகள் நிறைய இருக்கு. மாசி மாசம் ஒரு வேடன் வந்து காட்டுல வந்து வேட்டையாடிட்டு இருந்தா, அவனை அறியாமலே வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து மரத்து மேல இருந்து கீழே லிங்கறதுக்கு இலையை பிச்சு போட்டான், சிவலிங்கத்தை பிச்சு போட்டான். சிவன் வரம் கொடுத்தாரு.
அதனால அன்னையிலிருந்து மகா சிவராத்திரி ஆமாம்னு சொல்லியிருக்கு. அது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலம், பூமி தேதி கரெக்டாக வரக்கூடிய காலம் அந்த சிவராத்திரி ஆகும். எல்லா சிவராத்திரியினுடைய பலன்கள் இருந்தாலும் கூட கும்பத்துல சூரியனும், அது சனி பகவானுடைய மூல திரிகோண வீட்டுல சூரியன் வலுப்பெறக்கூடிய காலகட்டம். சூரியன்கிறது முழுக்க முழுக்க சிவபெருமானை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம். சனியுடைய வீட்டுல இந்த ஆத்மகாரகன் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. வைகுண்ட ஏகாதசி விசேஷம் எல்லாம் மாசம் ஏகாதசி வரும். வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசம் சூரியன் தனுசுல இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசி. தனுசுல கரெக்ட். லோகத்திலேயே இந்திரலோகம், சந்திரலோகம், பாதாளலோகம், சிவலோகம்னு சொல்லிருக்கு. வைகுண்ட லோகம்னு ஒரு லோகம் வச்சிருக்கான். அந்த ஒவ்வொரு லோகத்துக்கும் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த வைகுண்டத்துல பெருமாள் இருக்கிறதா ஒரு ஐதீகம். சிவலோகத்துல யார் இருக்கா? சிவன் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இந்திரலோகத்தை படிச்சது இந்திரன். ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு லோகங்கள் வச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிபாடு கண்டிப்பா விசேஷமாக இருக்கும். அதுல மாசி மாதம் நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு மாச கணக்கு, ஒரு நாள் கணக்கு. தேவர்களுக்கு ஒரு மாசம், இறைவனுக்கு ஒரு நாள் கணக்கு. நமக்கு ஒரு வருஷம் என்னது? தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு, ஒரு நாள். அதே மாதிரி சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறது. நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் சரி, நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு தேவை இருக்கு அப்படின்னாலும் சரி, நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதாக இருந்தாலும், என்னெல்லாம் வேண்டாம்னு இருந்தாலும், தபசு பண்றதும் யாகங்கள் செய்வதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதிகாச புராண காலத்திலிருந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஞ்ஞான முறை. ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி அவருக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு சொல்லி அவர் வழிபட்ட வழிபாடானது புத்திர காமேஷ்டி யாகம். அதே மாதிரி தக்ஷன் நடத்தியது சிவபெருமானால் வீரபத்ரரால் துவம்சம் செய்யப்பட்டது. அது சிவபெருமானை அழைக்காமல் நடந்த ஒரு யாகம். அந்த காரணத்தினால அந்த யாகம் நடைபெற்றது. இப்ப நிறைய முனிவர்கள், நிறைய ரிஷிகள், நிறைய சித்தர்கள் எல்லாருமே ஒரு பலனை, நற்பலனை அடைவதற்கு அவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான டூல், ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஹோமம் பண்றது அல்லது யாகம் பண்றது அப்படிங்கிறது தான். அப்ப எல்லாமே தபஸ் பண்றது, ஜபம் பண்றது, யாகம் பண்றது, தானம் பண்றது, தர்மம் பண்றது, இப்படிங்கிற ஒரு வாழ்வியல் கோட்பாட்டுக்குள்ளதான் நமக்கு தேவையானது எல்லாம் பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்ன இருந்தே நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்மம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு வரைக்கும் கும்பாபிஷேகங்கள், தெய்வங்களை நிலைநிறுத்துதல், தேவதைகளை பிரதிஷ்டை செய்யறது, கும்பாபிஷேகத்துக்கு உண்டானது வருஷாபிஷேகம் பண்றது, வீட்டுல கணபதி ஹோமம் பண்றது, வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியில போறது கணபதி ஹோமம் பண்றது, இப்படி எதுனாலுமே நமக்கு அடிப்படையான விஷயம் யாகங்கள், ஹோமங்கள், இதுதான். அப்ப சில இது வேண்டாம்னு இருக்கு. என்னெல்லாம் வேண்டாம்னு இருக்கு? கடன் மனிதனுக்கு வேண்டாம், நோய் மனிதனுக்கு வேண்டாம், வழக்கு மனிதனுக்கு வேண்டாம், எதிரி மனிதனுக்கு வேண்டாம், அக்கம் பக்கம் வீட்டு சண்டை அது மனிதனுக்கு வேண்டாம், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை மனிதனுக்கு வேண்டாம். அதே மாதிரி இத மாதிரி வேண்டாத விஷயங்களும் இருக்கு. இதுக்கும் யாகம் தான் நமக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப எது வேணும்னாலும் அக்னி முகமாக அமர்ந்து ஹோமங்கள் செய்துதான் வரங்களை பெற வேண்டும். எது வேண்டாம்னு இருந்தாலும் அது ஹோமங்கள் செய்துதான் அதை வெளியேற்ற வேண்டும், போக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதன் அடிப்படையில இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது 10th + 2 இந்த 2 மாணவ மாணவியர்களுடைய பரீட்சை, முக்கியமான ஒரு போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்றாங்க. அதனால ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய உயர் படிப்பு படிச்சாலுமே இன்டர்வியூல 10th மார்க், 12th மார்க், அதுக்கப்புறம் வரக்கூடிய மார்க்கை தான் எடுக்கிறாங்க. அப்ப இந்த 10th 12th மாணவர்களுக்காக
தனித்தனியா ஒவ்வொருவர் ஒரு யாகம் செய்ய முடியுமா அப்படின்னா குறைஞ்சது ஒரு தனியா ஒருத்தர் யாகம் செய்யணும் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் ஆகும். இன்னைக்கு உள்ள 2026 காலகட்டத்தில் 15,000 ரூபாய் இல்லாம ஒரு யாகத்தை ஒரு வீட்டுல பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. அப்ப எல்லாருக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு எளிமையாக எல்லாரும் சாதாரணமா ஒரு செலவு பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மிக எளிமையாக உங்களால முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தட்சணைகளை கொடுத்து, உங்களால முடிந்த தட்சணைகள் மினிமம் 200, 300, 100 அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு தினம் தட்சணை கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு காரிய பலிதமாகும். அப்படிங்கறனால அதனுடைய ஏற்பாடுல வரக்கூடிய 21/2/2026 21/2/2026 அன்னைக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய MDT ஸ்கூல், மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி, இந்த ஸ்கூல்ல அங்க இருக்கக்கூடிய ஞான விநாயகர் ஆலயத்தின் முன்பாக ஒரு சிறப்பான யாகத்தை மாடிவி நிறுவனத்தார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல உங்களுடைய குழந்தைகளுக்குரிய பெயர் நட்சத்திரம் எல்லாமே சொல்லி அவங்கள புக் பண்ணிக்கலாம். அங்க இருக்கக்கூடிய பிரசாதங்களை நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு தனியா ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னாலே 15,000 ரூபாய் குறைஞ்ச ஆகாது, அது கூட தான் ஆகுமே தவிர குறையாது. எளிமையான ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தா என்ன செலவாகுமோ அந்த செலவு தொகைக்குள்ள உங்களுக்கு இந்த யாகமானது சிறப்பாக அனைத்து மாணவ மாணவியருடைய நலன் கருதி பொது யஜ்யமாக, பொது யாகமாக மாடிவி நிறுவனத்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காலை 11 மணிக்கு, திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், 21/2/2026 காலையில 11 மணிக்கு MDT ஸ்கூல்ல வச்சு நீங்க நேரடியா வந்து கலந்துக்கிட்டு பேர் நட்சத்திரத்தை சொல்லிக்கலாம். முன்னக்கூட்டி போன்னாலும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி புக் பண்ணிக்கலாம். அந்த புக் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் ஒரு தடவை சொல்றேன், 9487871113. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 9487871113 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்க வரலாம், என்ன ஏது, காலையில 11 மணிக்கு MDT ஸ்கூலுக்கு நீங்க வந்துடலாம். நிகழ்ச்சி ஏற்பாடுலாம் ஆயாச்சு. இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஏழை வரும். உங்க வீட்டுல மாணவ மாணவியர்கள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களுடைய மாணவ மாணவியர்கள்ட்ட சொல்லி இந்த வாய்ப்பை மிக அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாடிவி நடத்தும் ஒரு அற்புதமான பரீட்சை எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு உண்டான ஞான வித்யா கணபதி ஹோமம் நடைபெற இருக்கிறது. என்ன இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிவராத்திரி பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அந்த சிவராத்திரியினுடைய விளக்கங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. என்ன தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அது ஒரு நல்ல நிகழ்வாக, திருமணம், வளைகாப்பு, சீமந்தம், இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு அமங்கலமான நிகழ்ச்சி, ஒரு மரணம் சார்ந்த விஷயங்கள், அது இதுன்னு அதுவாக இருந்தாலும், என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் கணபதி வழிபாடு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். அப்ப அந்த கணபதியில எத்தனையோ கணபதி இருந்தாலும் கூட விசேஷமாக சொல்லக்கூடிய சில கணபதி மூர்த்தங்கள்ல உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது ஒரு மூர்த்தம். இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய மூர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன, அதனை வழிபாடு செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கய்யா. கணபதி வழிபாடுல பார்த்தீங்கன்னா கணபதி பிள்ளையார் சொல்லக்கூடிய கணபதி 64 விதமான பிள்ளையார் உருவங்கள் இருக்கு, 64 வித பிள்ளையாருடைய சக்தி இருக்கு. அதில் பார்க்கும்போது உச்சிஷ்ட கணபதி இதை பார்க்கும்போது தன்னுடைய மனைவியை பக்கத்தில் அமர வச்சு சக்தின்னு சொல்லலாம், மனைவின்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம். உச்சிஷ்ட மகா கணபதி இது ஆசியாலேயே பெரிய கோயில், ஆசியாலேயே முதன்மையான கோயில் எங்க இருக்குன்னு கேட்டேன்னா உச்சிஷ்ட மகா கணபதி ஆலயம் திருநெல்வேலியில தான் இருக்கு. திருநெல்வேலி சந்திப்பு மெயினான ஒரு இடத்துல மணிமூர்த்தி விஸ்வம் சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கு. திருநெல்வேலி ரயில் நிலையத்துல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆலயத்துக்கு சார்ந்த உப ஆலயம் கோயில். ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்யா, எந்த ஊர்ல பேசுறீங்க? சொல்லுங்க, யாரு கேக்குறீங்க கேளுங்க. வயசு என்ன? ரைட், ஓகே. அவருக்கு ஓகே, சந்தோஷம். ரிஷபராசி, சிவராமகிருஷ்ணன், சிவராத்திரி பசங்க சிவராமகிருஷ்ணன் வந்தார். இப்போ அவருக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கு, முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு. கிட்டத்தட்ட திசை விடுதல் மாதிரி இருக்கு. என்ன
அடுத்த தசை குரு தசை ஆரம்பிக்கும். குரு தசையில உயர்கல்வி யோகம் ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு. நல்ல யோகமான ஜாதகம், நல்ல தசை அப்ப நடந்துட்டு இருக்கு. அடுத்து வரக்கு ராகு தசையோட குரு ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ, கேக்குறீங்களா? அதான் உயர்கல்வியில எந்த விதமான தடைகள் இருக்காது, நல்லா இருக்கு அவருக்கு, நல்ல ஜாதகம். சரி, ஓகே. வேற ஏதாவது கோயிலுக்கு செய்யணுமாங்கிறத கேட்கலாம். ராகு வந்து திசை விடுதல் இருக்கிறதுனால மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. சிவராமகிருஷ்ணன் மாதம் ஒரு முறை அஷ்டமி அன்று துர்கைக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. குங்குமார்ச்சனை பண்ணி வழிபாடு செய்து வர சொல்லியிருக்காங்க. உச்சிஷ்ட மகா கணபதி பத்தி பேசிட்டு இருக்கோம். கணபதியை பேச ஆரம்பிச்ச உடனே நேயர்களுக்கு நிறைய தொடர்பு கிடைக்குது, கால் கிடைக்குது, லைன். ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம இதை தொடரலாம். ஹலோ, ஆமா, மா டிவி தான், லைவ் தான் சார். சொல்லுங்க, யாரு கேட்குறீங்க? சொல்லுங்க சார், பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க. சரி, மூலமா? பூரம். ஓகே, வயசு? மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. இப்போ வந்து திசை வந்து அவருக்கு சுக்கிரன் 15, சூரியன் 21, சந்திரன் 31, செவ்வாய் 38. வயசு என்ன சொன்னாங்க? 35. சுக்கிரன் 10, சூரியன் 10, சந்திரன் 26, செவ்வாய் 33 வந்து ராகு திசை இப்போ நடந்துட்டு இருக்கு. அதோட இப்போ வந்து 7 சனி, அஷ்டம சனி ஆரம்பம். என்ன அஷ்டம சனி ஒன்றும் பெருசா பிறந்த ஜாதத்துல சனி கிரகம் வலுவா இருக்கும், ஒன்றும் கெடுதல் செய்யாது. இருந்தாலும் இருக்கிற தொழில இப்போ வாக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. பூசை எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். என்ன அதே வந்து அஷ்டமி யாருக்கும் உதவி பண்ணணும், நல்லா செய்யணும்னு நினைச்சா அது நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். என்ன அதனால யாருக்கும் பணம் கொடுக்கறது, வாங்குறது, உதவி பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. என்ன மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும். அஷ்டமி சனிக்கு நல்ல தசை தான். வீடு வந்து என்னையா கடன் வந்து அஷ்டமச்சனியில குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி நிறைய பேர் கடன் கொடுக்கும். கடன் இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து கடன் குறையும். ஏன்னா கோச்சாரத்துல குரு பலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்போ கடன் வந்து தனகாரம் சொல்லக்கூடிய குரு பகவான் பலம் வரும்போது பணப்புழக்கம் வந்துடும். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல மிதுனத்தினுடைய வீட்டுல உட்காந்துருக்கு. அடுத்து வந்தாலும் அந்த குரு உச்சத்துக்கு தான் வருது. அதனால கடன் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 50% வரக்கூடிய ஜூன் மாசத்துக்குள்ள கடன் நிவர்த்தி ஆயிடும். அவருக்கு பரிகாரம் சொல்லுவீங்கய்யா கடன் நிவர்த்தி ஆறதுக்கு? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொன்ன மாதிரி கண்டிப்பா கடன்பட்ட உள்ளம் என்ன பாடுபடுங்கிறது எனக்கு தனிப்பட்ட அனுபவமும் இருக்கு. கண்டிப்பா. அதனால இதுக்கு என்ன ஒரு நிவர்த்திக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்றாங்க, கேட்டுக்கோங்கய்யா. வீட்டுல வந்து தீபம் போடும்போது வந்து வெள்ளி விளக்குல மண் விளக்குல தாமரை நூல் வாங்கி சுத்தமா நெய் விட்டு தீபம் வெள்ளிக்கிழமை தூரம் காலம்ல 6 to 7 சுக்கர வரல ஏற்றிட்டே வாங்க. 1 மணி நேரம் கண்டினியூவா எரியணும். தாமரை நூல் நெய் விட்டு வெள்ளி விளக்கு இல்ல மண் விளக்குல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சுக்கரவரில் தீபம் எரிய நமக்கு நல்லது கொடுக்கும். கடன் குறையும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும். கடன் நிவர்த்தி ஆறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, யாரு கேக்குறீங்க? சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்கய்யா. சரி, வயசு 24 வயசு. அவருக்கு படிப்பு கேக்குறீங்களா, வேலை கேக்குறீங்களா? தொழிலுக்கு தான். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. பிறக்கும் போது அவருக்கு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கர தசை நடக்கிறது. சுக்கரன் நல்ல தசைனா அவருக்கு விரைச்சனி 7 சனியும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவருக்கு வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், ஆனா இப்ப வேண்டாம். ஜூன் 10க்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அவர் பேருக்கு செய்யறது நல்லது இல்லை. வேற யாராவது பெயர் செஞ்சு அவரை பார்க்க வைக்கலாம். என்ன பரிகாரம் வந்து தொழில் செய்யறதுக்கு பரிகாரம் கிடையாது. அது வந்து விரைச்சனி தான், அடுத்த ஜென்மச்சனி தான். பரிகாரம் எதுக்குன்னா மனசு குழம்பம் இல்லாம தைரியத்தை கொடுத்துருக்கும், சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படாம இருக்கும், அது வீட்டுல சண்டை போடாம இருக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கு. அவருக்கு சுக்கர் பேசாம கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டு வேலை தான் நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் போகலாம், இல்லை சிவில் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி தான் நல்லது. இப்போ பணம் போட்டு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம். என்ன பரிகாரங்கிறது சில விஷயங்களுக்கு வந்து செகண்ட் தான். சில விஷயங்கள் தான் பரிகாரம். சில விஷயத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் அது நஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே தொழில ஆரம்பிக்க வேண்டாம், வேலை பார்க்கறது நல்லது கொஞ்ச நாளைக்கு. சரி, வேலை பார்க்கறது தான் பரிகாரம். சரியா?
ஆமா, வேலைக்கு போறதே பரிகாரம் தான். ஆமா, அப்படி முடிவு பண்ணிக்கோங்க. ரைட், நல்லது, வணக்கம். அடுத்த நேர். ஹலோ ஹலோ, கால் கட் ஆயிடுச்சு, வந்துச்சு. அடுத்த நேர். எல்லாம் கோவில் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, சனி பிரதோஷம். வணக்கம், சொல்லுங்கய்யா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே, யாரு கேக்குறீங்க? சரி, வயசு என்னாச்சு உங்களுக்கு? 37 வயசு. வேலைக்கு தொழிலுக்கு கேக்குறீங்களா, எது கேக்குறீங்க? எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மக நட்சத்திரம். கேது 4 பிப்ரவரி 24, சூரியன் 30, சந்திரன் 40. அடுத்து செவ்வாதசை ஆரம்பம். கண்டிப்பா கிடைக்கும். என்ன, அடுத்து வரக்கூடிய செவ்வாதசையா இருக்கிறதுனால, கோச்சாரத்துல குரு சாதகமா இருக்கிறதுனால கிடைச்சா ஜூனுக்குள்ள கிடைக்கும். சரியா? ஜூனுக்கு அப்புறம் முயற்சி பண்ண வேண்டாம். யாருக்கும் பணம் கணக்கு கொடுத்துறாங்க. என்ன, மெரிட்லயே வரும் உங்களுக்கு. ஏன்னா திசை வந்து நல்லா இருக்கு, மெரிட்லயே வரும். திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே போஸ்டிங் ஆயிரும் உங்களுக்கு. சரி சரி. கடந்த நேயர் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஐயா பேசும்போது சொல்லியிருந்தாங்க, தொழில் பண்றதுக்கு பரிகாரம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதான் வந்து எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அனுபவ வார்த்தை. பரிகாரம் பண்ணி எல்லாமே சரி பண்ண பிராப்தம் இருந்தால்தான் பரிகாரம் செய்து சரி பண்ணி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. பரிகாரம்ங்கிறது என்ன அப்படி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு உண்டான சாவி தொலைஞ்சு போச்சு. அப்போ ஒரு சாவி டூப்ளிகேட்டை செஞ்சு போட்டு அந்த வீட்டை திறக்கலாம். அது பேர் பரிகாரம். வீடே இல்லை, சாவியை வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா பிராப்தமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ பரிகாரத்தினுடைய அடிப்படை இந்த தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை எல்லாரும் பண்ணலாம். பிரார்த்தனை வழிபாடு. இப்போ இந்த மாடிவி 21ஆம் தேதி ஹோமம் வச்சிருக்காங்க. அது என்னது? பிரார்த்தனை. நீங்க போய் இந்த ஹோமத்தில் கலந்து பிரார்த்தனை பண்றீங்க. நாளைக்கு சிவராத்திரி கோயில்ல போய் என்ன பண்ண போறீங்க? பிரார்த்தனை பண்ண போறீங்க. அப்ப இன்னைக்கு சனி பிரதோஷம் என்ன பண்ண போறீங்க? பிரார்த்தனை. இது எல்லாரும் செய்யலாம். பிரார்த்தனைக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது. அப்படிதானங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. இணைப்பு கிடைத்தும் அவங்க பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தோங்க. அதாவது பரிகாரம் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எளிமையான பரிகாரம் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப கடன் நிவர்த்தி ஆறது கூட வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில வெள்ளி விளக்குல தாமரை நூல் திரி போட்டு பசுனையை விட்டு தீபம் ஏத்திட்டு வர்றது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் மகாலட்சுமியுடைய. அதோட முக்கியமான இன்னொரு பரிகாரம் இருக்கு. நாளை தினம் சிவராத்திரி. அதான் லிங்கம் வந்து எது நம்ம சிவலிங்கம் வந்து எதுனாலும் பிடிச்சு வழிபாடு செய்யலாம். சரி, சிவலிங்க வழிபாடு எதுலனாலும் பண்ணலாம். மண்ணல்ல செய்யலாம், மண்ணில் செய்யலாம், கல்ல செய்யலாம், ஸ்படிகத்துல செய்யலாம். அரிசி மாவுல சிவலிங்கம் பிடிக்கணும். சரி, அரிசி மாவுல சிவலிங்கம் பிடிச்சு அதை வந்து சிவராத்திரி மாலை பொழுதுல இருந்து பூஜையில ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். அந்த இந்த 5 கால பூஜை இல்லாட்டாலும் தன்னை முடிஞ்ச அளவுக்கு சிவராத்திரி எவ்வளவு எவ்வளவோ அவ்வளவுக்குள்ள பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி நேவேத்தியத்தை வச்சு அந்த அரிசி மாவு பச்சரிசி மாவுல பிடிச்ச சிவலிங்கத்தை மறுநாள் நீர்நிலையில கரைக்கலாம். இல்ல வீட்டுல பின்னாடி தோட்டத்திலயோ நீர்நிலை கரைச்சால் அவங்களுடைய நதியில கரைக்கிறது. நம்ம தாமிரபரணி அந்த லிங்கத்தை அரிசி மாவு செஞ்ச சிவலிங்கத்தை தாமிரபரணியில கரைக்கிறத மூலமாக அவங்களுடைய பாவங்கள் குறைஞ்சி, எப்படி மாவு கரையுதோ அந்த பூர்வஜன பாவங்களும் கரைஞ்சி அந்த கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப ஒரு இந்த பரிகாரம் லேஸ்பெல்ல வெளியில கிடைக்காத ஒரு கண்டிப்பா பரிகாரம். எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பொடியால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் என்ன நடக்குமாங்க? கடன் தீருமாங்க. அதோட ரொம்ப விசேஷமான பலன் பச்சரிசி மாவுல சிவலிங்கம் பிடிச்சு, நீங்க பிள்ளைகளே பயப்பட வேண்டாம். பிள்ளையார் பிடிப்பீங்க வீட்டுல, அதே மாதிரி லிங்கம், அதே மாதிரி வரவு நட்டம் சதுரமா வச்சு ஒரு லிங்கத்தை பிடிச்சு அதை 5 காலம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு 5 காலமும் முடிஞ்ச காலங்களில் பூஜையை பண்ணி நேவதியங்க வச்சு மறுநாள் காலம்பரை கொண்டு தாமிரபரணியில கரைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாபங்களும் குறைந்து கடன் சுமையும் குறையும். இது வந்து உண்மை. இது தாந்திரிக சாஸ்திரத்துல சொன்னது. தாந்திரிக சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இதை நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. 12 ஜோதிர்லிங்கங்கள் பிரதானமா சொல்லப்படக்கூடிய லிங்கங்கள்ல மணல் லிங்கம் ராமேஸ்வரம். அதுல ஆமா இல்ல 12 ஜோதிர்லிங்கமுமே பிருத்திவி லிங்கம்னு சொல்லக்கூடிய மண்ணால் பிடித்த லிங்கத்தை டெய்லி மண்ணில் பிடிச்சு பூஜை பண்ணி நீர்நிலையில கரைத்த ஒரு இடத்துலதான் இந்த ஜோதிர்லிங்கம் ஆவிர்வாகம் ஆயிருக்கிறதாக புராணங்கள்ல வருது. டெய்லி மண்ணில் லிங்கம் பிடிச்சு நதியில கரைச்சிருவாங்களாம் பூஜை பண்ணி. ஆமா,
அந்த அவங்களுக்கு ஒரு சிரமம் வரக்கூடிய காலகட்டத்துல தான் சிவனேன்னு கூப்பிட்டோம்னா அங்க சிவன் வந்திருக்காரு. அது ஜோதிர்லிங்கமாக 12 இடங்கள்ல ஆவிர்வாகமாயிருக்கு. அது மாதிரி அந்த பிடிச்சு பூஜை பண்ணி கரைக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அதை வைத்துக் கொள்ள கூடாது. நம்ம பிடிச்சி பூஜை பண்ணிட்டோமேனு கரைச்சிடணும். அதான் அதுல முக்கியமானதும் இல்ல. எதிரி தொல்லைகளுக்கு இதை பண்ணலாம். எதிரி தொல்லைகளுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதுக்கு பொட்டு வைக்கணும். மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் பொடியினால பொட்டு வச்சு பச்சரிசி மாவினால் லிங்கம் செய்து மஞ்சள் பொடியினால பொட்டு வச்சா எதிரியினுடைய தோஷத்துல இருந்து எதிரி தொல்லைகள் குறையும். அதுவும் சிவராத்திரியில செய்யும் போது அதை விட ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஓகே, சொல்லுங்கம்மா. கேளுங்க. பேர், நட்சத்திரம், வயசு. சரி, உடல் நலத்துக்கு கேக்குறீங்களா, வேலை கேக்குறீங்களா? சரி, சொல்லுவாங்க, கேளுங்க. ஒன்னும் சரியா வரல. என்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. பிறக்கும்போது சனி ஒரு 10, புதன் 27, கேது 34. இப்போ சுக்கர தசை நடக்கிறதுமா அவருக்கு. சுக்கர தசை அவருக்கு வந்து கணையம் சம்பந்தப்பட்ட யூரின் ட்ராக் பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். ஹலோ, கேக்குறீங்களா? அந்த மாதிரி நோய்கள் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட வயிறுக்கில் இருக்கிற உறுப்புகள் சொந்த நோய்கள் வந்து விலகும். பயப்பட வேண்டாம், ஆயுள் தீர்க்கம். என்ன செய்யறது? ஜாதக கட்டத்தை சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஜாதகமே கிடையாதா? பேர் என்ன பேரு? அவருக்கு என்ன தொழில்? அப்பா என்ன தொழில் பார்த்தார்? இல்ல, அப்பா கணேசனுடைய அப்பா. சரி, அது தெரியல, பரவாயில்ல, அதனால ஒண்ணும்ல. உடம்புக்கு வந்து கட்டியை தரக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டேன்னா செவ்வாய் கிரகம். என்ன கிரகம்? செவ்வாய். செவ்வாய் தான் உடம்புல உள்ள கட்டி வெளியே கட்டில உற்பத்தி பண்ணக்கூடிய என்ன கிரகம்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பேர் மங்களம்னு பேரு. செவ்வாயும் மாந்தி சேர்க்கும் போது துர்க்கட்டிகளாக மாறும். செவ்வாய் கேதுவும் கட்டிய மாறு, மாந்தியும் கட்டிய கொடுக்கும். கேது கட்டியா இருந்தால் ஊழ்வினையா பரம்பரையா வரக்கூடிய கட்டி. செவ்வாயை சம்பந்தப்பட்டிருந்தால் அது வந்து மாந்தி சம்பந்தம், இது தன்வினை கட்டி. அப்ப இதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் முருகனுக்கு வேண்டிக்கோங்க. ஆமா, வேண்டிக்கோங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வேண்டிக்கோங்க கண்டிப்பா. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இப்போ நீங்க போக முடியல அப்படின்னா 101 ரூபா மணி ஆர்டர் பண்ணுங்க. கோயில் அறநிலையத்துறை அட்ரஸ் போட்டு அவங்க விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க. மாசம் 101 ரூபா அனுப்புங்க. நம்ம நாட்டு இப்போ அதானே செய்ய முடியும். ஆமா, அது மாதிரி அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது மண்டபம்ல கட்டியை வாங்கி அந்த குளத்துல போடுவாங்க. அப்படின்னா உடம்புல தேவையில்ல கட்டிகள் கரைகிறது ஐதீகம். வரலாம், போன் பண்ணிட்டு வாங்க. அத நான் சொல்லணும்னு நினைச்சேம்மா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஞ்சம் நேர்ல திசை புத்தி எல்லாம் நீங்க ஐயாட்ட காமிச்சு கேட்டுக்கோங்க. அதனால இப்ப வந்த பரிகாரமே 99% சரியா வரும். வைத்தீஸ்வரன் கோவில்ல சுவாமி வைத்தியநாத சுவாமி, அம்பாள் வந்து தையல் நாயகி. அம்பாளுடைய பேரு தையல் நாயகி, தைக்கக்கூடியது. வைத்தியத்துல தைக்கக்கூடிய அம்பாள். சுவாமி முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி. அதனால ரொம்ப அற்புதமான தலம். ஐயாவுக்கு இப்ப வந்த பரிகாரம் லேசப்பட்ட பரிகாரம் கிடையாது, ரொம்ப அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இதோட இணைந்து வேற என்ன செய்துக்கலாம்ங்கிறதுக்கு நீங்க ஜாதகத்தை எடுத்து நேர்ல ஒரு தடவை போன் பண்ணிட்டு வாங்க. வச்சு பாருங்க, கால் பண்ணிட்டு வாங்க. நன்றிமா, நன்றி. கை ரேகையை கொண்டு வாங்கம்மாப்பா. கை ரேகையை அச்செடுத்து கொண்டு கூட்டு வந்தா ரொம்ப நல்லது. பாத்துப்போம். ஏன்னா சில லைவ்ல பேச முடியாது, சில வேற பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகேம்மா, ஓகே ஓகே, சரி, நன்றி நன்றி. மருத்துவத்தால் அடைபடாத வியாதி, இது கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஏதோ ஜோசியர் சொல்றாருன்னு இருக்கலாம். இதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். ஐயா அவங்களுடைய அனுபவத்துல ஜாதகத்துல நிறைய பார்த்துருப்பாங்க. நான் பிரசன்னத்தினுடைய அனுபவத்துல நிறைய பார்த்துருக்கேன். வேற காரணம் இருக்கலாம். எந்த மாதிரி சொல்லலாம்? நம்மளே சொல்லிடுமா? ஏவல் செய்வன ஏவல் கட்டி வந்து அறுக்க வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா நீங்க கட்டி அறுக்க வந்துடும். அதாவது குறிப்பா என்ன சொல்லணும்னா, ஒரு பெரிய மந்திரவாதி மாந்திரிக பிரயோகம் பண்ணக்கூடியவர், தூரத்து எங்களுக்கு உறவினர். அவர் மனைவிக்கு வந்து கட்டி கேன்சர் கட்டி மார்பக புற்றுநோய் வந்தாச்சு.
அது அப்பமே 20 வருஷம் முந்தையே பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ண சென்னை அப்பல்லோல ஆபரேஷன் நடக்குது. டாக்டர்லாம் அசந்து போயிட்டாரு. அறுக்க கட்டி வளர்தான். பொதுவா அன்றைய தினம் அந்த பொழுதுலே கட்டி அறுக்க என்னாச்சு, வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த கட்டி. அன்னைக்கு அப்படியே உடனே. அதனால சில கட்டிகள் பாத்தீங்கன்னா ஏவல் கட்டி, மாந்திரிக கட்டிகள் அது உண்டு. இது மாந்திரிகத்துல நம்பிக்கை உள்ள ஆளுக்கு இது இருக்கலாம், இல்ல அனுபவிச்சாலுதான் அதை பத்தி தெரியும். அந்த அனுபவிச்ச குடும்பம் வெளியில சொல்ல முடியாது. கண்டிப்பா அந்த அனுபவித்த குடும்பத்துக்கு தெரியும், நம்மள மாதிரி ஜோசியர்களுக்கு தெரியும். கண்டிப்பா தலைவலியும் காய்ச்சல் தனக்கு வந்தா தெரியும். அதை அனுபவிச்சால்தான் அதை என்ன செய்ய முடியும். நம்ம மாந்திரிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ஒரு வேதம். அது ஒரு அதர்வன வேதம். அது நல்லதுக்காக செஞ்சதை நிறைய பேர் கெடுதலுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அதுக்கு நிவர்த்திக்கு நிறைய ஜோதிட சாஸ்திரத்துல வழி இருக்கு, நேர்ல பார்த்து சரி பண்ணிக்கலாம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, மாயா சக்தின்னு ஒரு சக்தி உண்டு. மாயா சக்தி. இந்த மாயா சக்தி வச்சுதான் விக்ரமாதித்ய ராஜா பல சாதனைகள் பண்ணார். அது மாதிரி இந்த மாயா சக்தி தான் இந்த மாந்திரிக தொடர்புள்ளது. மாயா சக்தி கண்கட்டி வித்தம்பாங்க, ஜால வித்தைகள் பாங்க, செய்வனை, உருமுறை செய்வனை. இது செய்வனையெல்லாம் இருக்கு. இதிகாச புராண காலத்திலேயே இது இருக்குன்னு சொல்லிதான் முருகனுடைய கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய நூல்ல பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி சாதாரண ஒரு ஸ்லோகம் மாதிரிதான், மந்திரம் மாதிரிதான் இருக்குன்னு எல்லாரும் படிப்பீங்க. அதான் கந்தர் அனுபவனுடைய மூல நூல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் மாதிரிதான் கிட்டத்தட்ட அது ஒரு மனிதனுக்கு என்னென்ன கெடுதல் நடக்குமோ அந்த கெடுதலுக்கெல்லாம் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணுங்கிற இந்த கந்தர் அனுபூதி நூல்ல ஒவ்வொரு செய்யுளுக்கும் அதுக்கு கீழே அதுக்கு உரை, அதுக்கு கீழே எந்த எந்திரம் வரையணும், எந்த எந்திரம் கட்டணும், எந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணணும், அந்த எந்திரங்களுக்கு எந்த விதமான நேவத்தியங்களை பண்ணணும், எத்தனை முறை உருவேற்றணும், எல்லாமே என்னது முருகன் வழிபாடு செய்யக்கூடிய கந்தர் அனுபூதியிலேயே செய்வனையை நீக்கக்கூடிய பலவிதமான மந்திரங்கள் இருக்கு கந்தர் அனுபூதியில. நிச்சயமா இப்போ சிவராத்திரியை பத்தி நம்ம பேசிட்டு இருந்த ஒரு சப்ஜெக்ட் நமச்சிவாய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமச்சிவாய மந்திரத்தை வச்சுதான் என்ன சொல்ல உருவேற்றி மாந்திரிகம் ஏவல் பண்றது. அதாவது மாந்திரிகம் வசியம், மோகனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், ஆரணம், பேதனம், அபிஷேசனம், ஆகர்ஷணம், 8 விதமான கர்மங்கள். இந்த 8 கர்மங்களுமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 8 விதமான நமச்சிவாய மந்திரத்தை தான் மாத்தி போட்டா அது 8 விதமான அஷ்டகர்மம் வந்துடும். அதனால உங்க குடும்பத்துல யாருக்கும் செய்வனருக்கு பிள்ளை சூனை ஏவல் இருந்தால் கூட நாளைய தினம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க நமசிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை ஏத்த எவ்வளவு விதமான கோளாறுகள், பிரச்சனைகள், இடையூறு இருந்தாலும் விலகும். நமசிவாய நமசிவாய தான். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னடி ஓம் பிரணவம் சேர்க்கணும். ஆனா சொல் வழக்குல எல்லாரும் நமசிவாய இச்சின்னு சொல்றமே ஒழிய உண்மையான நமசிவாய ஓம் நமசிவாய இதுதான். நமசிவாய பஞ்சாட்சரம். நம்ம ஃபேமஸான பாட்டு எல்லா பக்கம் நமசிவாய சிவைய மசி சிவாயன்னு வருது இல்லையா, அதான் உச்சரிப்பு இல்லையா. துணைக்கால் கிடையாது. நிறைய பேர் துணைக்கால் உச்சரிக்க துணைக்க வாக்கு அப்புறம் துணைக்கால் வேதம். இதுதான் பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அதாவது பொதுவா டெய்லியே பிரயோகம் பண்ணலாம், வழிபாடு செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அது சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சாட்சர மந்திரம் வழிபாடு செய்து அதனுடைய பலன் பல லட்ச விதமான பலன்கள் கிடைக்கக்கூடியது பஞ்சாட்சர மந்திரம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா 1008 முறை பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தா 10,000 முறை ஜெபிச்சிடலாம். 4 மணி நேரம் உட்கார்ந்து நமச்சிவாய ஜெபிச்சால் 1,00,000 முறை நமக்கு ஜெபிக்க முடியும். அப்படி 1,00,000 முறை ஜெபிக்க நமக்கு உள்ளேயே ஒரு சிவசக்தி கிடைச்சிடும். நிச்சயமா. ஒரு நேயர் இருக்காரு. ஹலோ, என் பேரு பேபி ராணி. சொல்லுங்கம்மா. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். வயசு 27. சரி, ஓகே. வேலை கேக்குறீங்களா, திருமணத்துக்கு கேக்குறீங்களா? இல்ல, நான் ஒரு வீட்ல இருக்கேன். அந்த வீடு எனக்கு சொந்த கூட அமையுமா அப்படின்னு. சரி, ஓகே. சொந்த வீடு அமையுமான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. என்ன பேரு? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், பேபி ராணி. வயசு 27. சொந்த வீடு அமைய கேக்குறீங்களா? இருக்கிற வீடு அமையுமா சொந்தமா அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கிற வீடு துட்டு கொடுத்தானே இருக்கிற வீடு துட்டு கொடுத்து விலைக்காம தானே கேக்குறீங்க? என்ன எனக்கு ஜோசியர் நேரில் வரும்போது ஒரு தப்பா நினைக்காங்க. எனக்கு வீட்டுல இருக்க வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்றான், எனக்கு அமையிற மாதிரி இருக்கு, என்ன பரிகாரம் சொல்லு. தப்பா நினைக்காங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். சும்மா காமெடிக்கு மேல ஒண்ணு தப்பா நினைச்சுக்காங்க. சரியா? நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா?
அம்மா வந்து ராகு தசை முடிஞ்சு குரு தசை ஆரம்பிச்சு குரு நல்ல தசை. அதனால குரு வந்து நல்ல தெய்வ வழிபாடு குரு உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். சரியா? அப்ப நீங்க எங்க போறீங்கன்னா கதிரேச மலைன்னு ஒரு மலை இருக்கு, கோவில்பட்டி பக்கத்துல பார்த்துருப்பீங்க, மெயின் ரோட்லயே இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்க தீபம் போட்டு பன்னீரும் மாலை சிவப்பு மாலையும் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு கண்டிப்பா வீடு அமையும். என்ன முருகன் கோவில் வேல் வச்சு அங்க பூஜை நடக்கும். கதிரேசன் மலை கோவில்பட்டி. என்ன ஒவ்வொரு மாசமும் கார்த்திகைக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ஐயா சொன்ன கந்தர் அனுபூதி மந்திரத்தினுடைய முதல் செய்யுள் வந்து நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆடும் பரிவேல்னு வரிசையா தொடர்ந்து வந்து எல்லா பக்கமும் விமரிசையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அந்த பாடல் 51 அக்ஷரங்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய 32 மேல பாட்டுகள், 51 பாடல், 51 பாடல்கள், 51 மாத்திருக்கா வர்ணம்னு சொல்லக்கூடிய மாத்திருக்கா அக்ஷரத்தோட சம்பந்தப்பட்ட மந்திர நூல் அருணகிரிநாத சுவாமிகளால் கொடுக்கப்பட்டது. நாளைக்கு அதையும் சிவாலயத்தில் வைத்து நீங்க பாராயணம் பண்ணலாம். சிவனும் முருகனும் சிவன் மந்திரமே நிறைய இருக்கு. அது கந்தர் அனுபூதியா இருந்தாலும் சிவன் வந்து சிவனுடைய மந்திரங்களே நிறைய பஞ்சாட்சர மந்திரங்கள் நிறைய கலந்து இருக்கு. ரகசியமா உள்ள சுவாமிகள் அருணகிரிநாதர் வச்சிருக்கார். கண்டிப்பா. அதனால சிவன் கோவில்ல இருந்து முருகனை படிக்கிறமே நினைக்கிறது. சிவனும் முருகனும் ஒண்ணு. கண்டிப்பா. 5 முக பஞ்சாட்சரம் கொண்டது சிவன், 6 முக சிவம் சுப்பிரமணியர் அப்படிங்கிறது நம்மளுடைய வேதம் சொல்லுது. அதனால 6 முகம் கொண்ட சிவன் தான் முருகன். நாளைக்கு அதை நீங்க தாராளமா கோவில்ல படிக்கலாம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சொல்லுங்க மேடம். யாரு கேக்குறீங்க? கேக்குறீங்க. யாரு கேக்குறீங்க மேடம்? சொல்லுங்க. ஓகே. கேக்குதுமா மீனாட்சி. பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க. பூச நட்சத்திரம் கடகராசி. ஓகே. வேலை கேக்குறீங்களா அலைன்ஸ் பாக்குறதுக்காக கேக்குறீங்களாமா? சரி. 24 வயசு, பூசம் கடகம், உத்தியோகம். அதாம்மா அந்த அம்மாவுக்கு வந்து பிறக்கும் போது சனி மகா தசை முடிஞ்சு இப்ப புதன் தசை நடக்கிறது. புதன் நல்ல தசை. இப்போ வந்து அஷ்டம சனி முடிய போறது அவங்களுக்கு. வந்து அரசு வேலைக்கே முயற்சி பண்ணலாமா? அவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். தனியா இருக்கா? தனியார் வேலை போய் ஏப்ரல்ல ஜாயின் பண்ணிடலாம். அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏப்ரல்ல ஜாயின் பண்ணி மே மாசம் சம்பளம் வாங்கிடலாம். கிடைக்காது. அடுத்த இந்த வருஷம்னா அடுத்த வருஷம். ஓகே. நல்லா. திருமணம் கடகம் அப்படின்னாலே இந்த நட்சத்திரத்துக்கு 27 தான். 27 முந்தி பார்க்கவே வேண்டாம். பரிகாரம் ஒண்ணும் வேண்டாம். எப்பவும் போல சாமி கும்பிட்டே வரும். சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிவராத்திரி தினத்துல வந்து கந்தர் அனுபூதி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படிக்கலாம். அது 51 விதமான ஸ்லோகங்கள் இருக்கு. மந்திரங்கள் 51 செய்யுள் ஸ்லோகம். தமிழ்ல செய்யுள், சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகம். அந்த செய்யுள் ஸ்லோகத்துக்கு கீழே வந்து மூல மந்திரமும் இருக்கும். அதையும் சேர்த்து படிக்கணும். சேர்த்து படிச்சா உங்களுக்கு வந்து எல்லா விதமான படிக்கும் போது அதனுடைய பொருள் அர்த்தம் எல்லாமே இருக்கும். அதுல வெளியில புஸ்தகங்கள்ல மூலமந்திரம் இல்லைங்க. புத்தகங்கள் கிடைக்கல. உங்களோட பழைய புத்தகம் இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு ஏன்ட்ட ஒரு 2-3 புத்தகங்கள் நான் இருக்கு. ஆனா பட்டது மூலமந்திரம் இல்ல. மூலமந்திரம் வேண்டியவங்க நல்ல எண்ணத்தோட இருக்கக்கூடிய எனக்கு போன் பண்ணி சொல்ல வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. உங்களுக்கு அந்த மந்திரங்களை நான் போட்டு விடுறேன். கண்டிப்பா. இது ரொம்ப ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பக்திக்கான சேவை. உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கைக்கு அந்த மந்திரம் தனியா. எல்லா மந்திரம் தேவையில்லை. உங்களுடைய கோரிக்கைக்கு உண்டான மந்திரம் அதுல இருக்கு. அதை நான் அனுப்பி வைக்கிறேன். நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது நீங்க நம்ம கருதிக்கலாம். என்னன்னா கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன கதை நடக்கணும், நோய் தீரணுமா, கடன் தீரணுமா, கல்யாணம் வரணுமா, தொழில் அமையணுமா அப்படின்னு உங்களுக்கு என்னங்கிறத போட்டு ஐயாவுடைய நம்பர் வந்து 944349
867222 இந்த ஸ்கிரீன்ல வரும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பேசிட்டு வாட்ஸ்அப் அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் பணம் ஆக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது வேண்டாம். பல ஆயிரங்கள் இல்லையா, லட்சங்கள் தாண்டி போயிட்டு இருக்கு. எனக்கு அது தேவையில்லை. நீங்க ஆன்மீகம் நமக்கு வளரும், மக்கள்கிட்ட நல்ல சிந்தனைகள் வரணும். நிச்சயமாக அதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட உங்களுக்கு தேவையானதை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்பி கேட்டேன். அதாவது இறைவனுடைய நிர்ணயம் யாருக்கு இது கிடைக்கணும்னு இருக்கோ, இந்த நிகழ்ச்சி யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நிர்ணயமே சிவபெருமானுடைய எழுத்து தானே. எல்லாருக்கும் இது கிடைக்க போறது இல்லையே. நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நீங்களே சுயம்பா கோயில் வச்சு யாரோ குருவே உபதேசம் பண்ண மாதிரி ஒரு கணக்காய் சிவனே ஒரு உபதேசம் பண்ண மாதிரி. நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் நேரடி ஒளிபரப்பு. சொல்லுங்க. அதோட முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு சிவராத்திரி அன்னைக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு சாமிக்கு முன்னாடி செருப்பை கொண்டு போட்டுறாங்க. தயவுசெய்து அப்படி ஒரு செருப்பை உங்க செருப்பை கோயிலுக்கு முன்னாடி போட்டு, கோயிலுக்கு முன்னாடி பூவை போடுவாங்க, மாவளை கட்டம் எல்லாம் போடுவாங்க. கோயிலுக்கு முன்னாடி நடைக்கு முன்னாடி செருப்பை போட்டு பாவத்தை சேர்க்காங்க. தயவுசெய்து செருப்பு வைக்க தனியாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வைங்க, இல்லை ஓரமா போடுங்க. சிவனுடைய சன்னிதி எந்த ஒரு கோயில் சன்னிதியிலும் செருப்பை போட்டு பாவத்தை சேர்க்காங்க. அது உண்மையா எல்லா பக்தர்களுக்கும் சொல்லிக்கிறேன். செருப்பை வந்து உங்களுடைய செருப்பை வந்து ஓரமா போடும். நன்றி, வணக்கம். சங்கர சுப்பிரமணியம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் சோழி பிரசன்ன அனுபவங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். அதுல சுருக்கமா ஒரு நிமிஷத்துல நம்ம சோழி பிரசன்னத்தினுடைய அனுபவம் சொல்லிடுவோம். திசையன்மலை பக்கத்துல ஒரு சுடவமாடசாமி கோயிலுக்கு பிரசன்னம் பார்க்க போயிருந்தேன். அது நல்ல பூஜை பண்ணி ஒரு குடும்பத்துக்கான ஒரு கோவில் வழிபாடு பண்ணிட்டே வராங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு 2 பேர் ஆள் துர்மரணம் ஆகுது. குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வருது. நிறைய பிரிஞ்சு ஒரு குடும்பம் 7 குடும்பமா பிரிஞ்சு போகுது. இப்ப என்ன காரணம், கோவில்னால இருக்குமான்னு போய் பார்க்க போகும்போது அங்க என்ன நடந்திருந்ததுன்னா, ஒரு பூடத்தை வச்சு கும்பிட்டே வராங்க. சொல்லமாட கோயில் ஒரு டேனிங்ல இருக்கு. அந்த குடும்பத்தை சார்ந்த பூஜை பண்ணக்கூடிய பூசாரி, கைங்கரியம் பண்ணக்கூடியவர், நிறைய சாமி ஆடக்கூடியவர் என்ன பண்றாரு, ஒரு ஊருக்கு போறார். போகும்போது இந்த சிலை சிற்பி செய்யக்கூடிய சிலை வடிக்கக்கூடிய கோவிலுக்கு போறாரு. போற இடத்துல ஒரு சொர்லசாமி கோயில் சிலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. பார்த்த உடனே இதை நம்ம போறதுக்கு பக்கத்துல வைப்போம்னு சொல்லிட்டு அந்த சொல்லமாடி சாமி கோயில் சிலையை வாங்கிட்டு வந்துடுறாரு. கற்சிலையா, உருவத்தை பூரமா கும்பிட்டு இருக்கிறவங்க உருவம் நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி உயரம் சிலை. அவர் மனசை கவர்ந்தோன்னு கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, யார்ட்டையும் எதுவும் கேட்காம லோக்கல்ல ஒரு ஐயரை வச்சு, ஐயா இதை பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி மருந்தெல்லாம் சாத்தி பூடத்து பக்கத்திலேயே இந்த சொல்லமாட சாமி கற்சிலையை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்ச 6 மாசத்துல ஒரு குடும்பம் 7 குடும்பமா சிதறி போச்சு. அப்ப பிரசன்னமாக்க போயிருக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி பூடமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் உத்தரவு பிரசன்னத்துல, சோழி பிரசன்னத்துல வந்தது. கற்சிலையை சாமி விரும்பல. ஒண்ணு. இன்னொன்னு, ஒரிஜினலும் நகலும் மாதிரி ஒரு உண்மையான ஒரு தெய்வம், அதனுடைய சாயா நிழல் கிரகம் போல இந்த பூடம். இவங்க வழிபாடு உருவத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஆதிகா எப்போ படையல் முதல்ல பூடத்துக்கெல்லாம் எப்படி போடுவாங்களோ அதெல்லாம் குறைஞ்சு கற்சிலைக்கு மாலைகள் அதிகமா சாத்துறது. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு நல்லா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு, மீசையெல்லாம் வச்சு அருவாள்லாம் வச்சு கும்பிடுறதுக்கு இவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்கிறதுனால கொண்டு வந்து வழிபாடு செய்தாங்க. அதனால ஏற்பட்ட விளைவு தான் இவ்வளவும் காரணம் அப்படிங்கிறத சோழி பிரசன்னத்துல கண்டுபிடிச்சு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த சிலையை என்ன பண்ணலாம்னாங்க, அதை எடுத்து அது எங்க வைக்கலாம்ங்கிறதுக்கும் ஊருக்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய குளத்துக்கரையில நடுவுல தண்ணியில இறக்கணும்னு சொல்லிட்டு பிரசன்னத்துல வந்தது. அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு போய் அதை எடுத்து கொண்டு போய் ஒரு பூஜையை பண்ணி, முறையா பூஜை பண்ணி, எந்த ஐயர் பிரதிஷ்டை பண்ணாரோ அந்த ஐயரை வச்சே எடுங்க, நீங்க வந்து எடுத்து கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. புதுசா செய்யக்கூடியதான் நம்ம செய்ய முடியும், பழசு வச்சதை யாரு வச்சாங்களோ அவங்கள வச்சே எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, புது பிரதிஷ்டை இருந்தா நான் ஐயா எல்லாருமே வந்து கூட புதுசா கும்பாபிஷேகம் பிரதிஷ்டையெல்லாம் செய்து கொடுப்போம். ஆனா ஏற்கனவே வச்ச ஒரு தவறை திருத்துறதுக்கு யாரு தவறு செய்தாங்களோ அவங்க தான் திருத்தணும்னு சொல்லப்பட்டது பிரசன்னம் பார்த்து. வச்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுடைய பிரிந்த குடும்பங்கள் ஆட்டோமேட்டிக்கா 6 மாசத்துல திருப்பி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுதான் இதுல உள்ளது. எதுவுமே தெய்வ காரியங்களை ஒரு சோழி பிரசன்னம் பார்த்துட்டு தான் நம்ம செய்யணுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஜி சுப்பிரமணியன், 9444487889 இது என்னுடைய நம்பர். கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க என்ற தொடர்பு கொள்ளலாம். 9442448789 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். என்னுடைய நம்பர் நீங்க ஐயா நம்பர் ஸ்கிரீன்ல வரதை கேட்டா கூட ஐயா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு நீங்க மா டிவி ஆன் பண்ணி உட்கார்ந்து உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்வியும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.